மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். ஏற்கனவே நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பார்ட் 2 வீடியோ 10th இருக்கக்கூடிய அணுக்கரு இயற்பியல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்ப்போம். இதனுடைய ஆரம்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவு அப்படின்றது என்னது? நியூக்ளியர் ஃபிஷன். அந்த வார்த்தையிலே இருக்குது. ஒரு அணு இப்படி இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு அணுக்கரு இருக்குன்னா அது ரெண்டாக பிளக்கிறதுக்கு பேர் தான் அணுக்கரு பிளவு. ஸோ இது எப்படி பிளக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. யுரேனியம் உட்கருவினை, வெயிட் பண்ணுங்கள், இப்போ பாருங்கள். யுரேனியம் உட்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது, அதாவது இப்போ எடுத்துக்கிற அந்த உட்கரு எப்படி இருக்கணும்? யுரேனியமாக இருக்கணும். அந்த உட்கருவை நியூட்ரான் கொண்டு தாக்கணும், பம்பர்டு பண்ணணும். பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருக்களாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும். இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா அணுக்கரு பிளவு. இது யார் சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட் 2 பேர். ஒருத்தர் பேர் ஆட்டோ ஹான், இன்னொருத்தர் பேர் ஸ்ட்ராஸ்மேன். In 1939, German scientist Otto Hahn and Strassmann discovered that when a uranium nucleus is bombarded with a neutron, it breaks up into new smaller nuclei, 2 அதாவது 2 smaller nuclei கிடைக்கும், and comparable mass along with the emission of few neutrons and energy. This phenomenon is known as the nuclear fission. Okay. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனமான அணுவின் உட்கரு, இப்போ யுரேனியம் உட்கரு பார்த்தீங்கன்னா கனமான அணுவின் உட்கரு, அந்த கனமான அணுவின் உட்கரு பிளவுற்று 2 சிறு உட்கருக்களாக மாறும்போது அதிக ஆற்றலுடன் நியூட்ரான்கள் வெளிப்படும் நிகழ்வே அணுக்கரு பிளவு. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க, கவனமாக இருங்க. ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் ஹெவியர் நியூக்ளியஸ் into 2 smaller nuclei with the release of large amount of energy and few neutrons is called nuclear fission. கீழே அந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க, கவனிங்க. ஏன்னா இந்த ஈக்குவேஷனை அடிக்கடி கேட்குறாங்கப்பா, அதனால் கவனிங்க. பாருங்கள், யுரேனியத்தை எடுத்திருக்காங்க, இதான் நியூட்ரானை கொண்டு பம்பர்டு மோத செய்கிறாங்க. ஸோ பாருங்கள், 2 தனிமாக பிரியுது. ஒன்று பேரியமாகவும் ஒன்று கிரிப்டனாக பிரியுது. பேரியத்துடைய அட்டாமிக் நம்பர் 56, மாஸ் நம்பர் 141, கிரிப்டானுக்கு 36 and 92. இதோட என்ன வெளிப்படுதுன்னா ஒரு 3 நியூட்ரான் வெளிப்படுது. பம்பர்டு பண்ணது நியூட்ரான் தான், பட் எமிட் ஆனதும் நியூட்ரான் தான். எத்தனை நியூட்ரான்? 3 நியூட்ரான். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எனர்ஜி அதிலிருந்து ரிலீஸ் ஆகுது. புரியுதுங்களா சார்? எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 × 10⁻⁻11 ஜூல் ப்ளஸ் போட்டுறாங்கப்பா, 11 -11 இவ்வளோ எனர்ஜி அதில் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி கிடைக்கிது. சரிங்களா? அப்போ ஒரு நியூட்ரான் கொடுத்தாக்கன்னா 3 நியூட்ரான் கிடைக்கிது. அடுத்து இதே இன்னொரு யுரேனியம் அணுவை கொண்டு இதே மாதிரி தாக்குவாங்க. அப்போ இந்த 3 கொண்டு தாக்க மாட்டாங்க, அதில் 2 நியூட்ரானை வந்துடுவாங்க. ஒன்று மட்டும், அதை 2 அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்று மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் போகும். திரும்ப இதே மாதிரி நடக்கும், திரும்ப இதே மாதிரி ஆற்றல் கிடைக்கும். ஸோ இது கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த ஆற்றல் கீழே கொடுத்துருப்பாங்க, கவனிங்க. இங்கே பாருங்கள், கொடுத்துருக்காங்களா? ஒவ்வொரு பிளவிற்கும் 3.2 × 10⁻11 ஜூல் அளவுடைய சராசரி ஆற்றல் வெளியாகிறது. இது கேட்பாங்க. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஈச் ஃபிஷன் ப்ராசஸ் இஸ் அபவுட் 3.2 × 10⁻11 ஜூல். இந்த டிவைசபிள் ஆச்சே, அந்த பொருள் என்னென்ன பொருள், அதாவது பிளவுக்கு உட்படும் பொருட்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த பொருள் பிளவுக்கு உட்படுதுன்னு பாருங்கள். சரிங்களா? அதாவது ஃபிஷனபிள் மெட்டீரியல். கதிரியக்க பொருள் ஒன்று நியூட்ரான்களை உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அப்பொருள் பிளவுக்கு உட்படும் பொருள். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235, இது நோட் பண்ணிங்கப்பா, கேட்க வாய்ப்பு இருக்குது. புளுட்டோனியம் 239, புளுட்டோனியம் 241. ஸோ இதில் என்ன சார் கேள்வி கேட்பாங்க? கீழ்கண்ட ஒரு கதிரியக்க பொருள் பிளவுக்கு உட்படும் பொருள் அல்ல. யுரேனியம் 235, புளுட்டோனியம் 241, புளுட்டோனியம் 239, அதோடு பார்த்திங்கன்னா இன்னொரு யுரேனியம்
அதாவது யுரேனியம் 238. அப்போ உங்களுக்கு யுரேனியம் 238 என்ன ஆகாதுன்னா பிளவுக்கு உட்படாது. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மீதி மூணுமே பிளவுக்கு உட்படும். அதனால் இந்த மாதிரி கூட ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணிக்கணும். எந்த விதத்துலையும் கொஸ்டின் க்ரியேட் பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். ஓகேப்பா, இப்போ கவனிங்க, நம்முடைய யுரேனியத்துடைய எல்லா ஐசோடோப்புகளும், அதாவது இப்போ யுரேனியம் 235 ஒன்று பார்த்தோம், 238 ஒன்று பார்த்தோம். இதுக்கு பேர் தான் ஐசோடோப் அப்படின்வாங்க. இந்த எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரான்களை உட்கவர்ந்து பிளவுக்கு உட்படுமான்னு பார்த்தா இல்லை, அப்படி உட்படாது. ஒரு சிலது மட்டும் தான் உட்படும், ஒரு சிலது உட்படாது. All isotopes of uranium do not undergo nuclear fission when they absorb a neutron. For example, natural uranium consists of 99.28% uranium. நல்லா கவனிங்கப்பா, 99.28% யுரேனியம் 238 தனிமமும் இயற்கையிலப்பா. மீதம் இருக்கக்கூடிய 0.72 யுரேனியம் பார்த்தீங்கன்னா 235 தனிமமும் இருக்குது. இயற்கையில் கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் 99.28% 238 இருக்குது, மீதி 235 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது மேஜர் பார்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த யுரேனியம் 238 பிளவுக்கு உட்படாது. பட் தமாத்தொன்று கிடைக்கக்கூடிய அந்த 0.72% இருக்கக்கூடிய யுரேனியம் 235 பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்படும். இதுதான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். புரியுதுங்களா? கேட்பாங்க, இயற்கையில் கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் வந்து யுரேனியம் 238 எத்தனை % கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹவு மச் பெர்சன்டேஜ் யுரேனியம் 235 இன் நேச்சுரல் யுரேனியம் கேட்டாங்கன்னா 0.72% இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கவனமாயிருங்க சார். இப்போ பிளவுக்கு உட்படலாட்டி அது என்ன தான் பண்ணுறது? ஆனால் பிளவுக்கு உட்படாத பொருளையும் பிளவுக்கு உட்படாத சில கதிரியக்க தனிமங்களையும் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரான்களை அப்சர்வ் பண்ணுறதுனால உட்கவர செய்வதன் மூலமாக என்ன பண்ண முடியும்னா பிளவுக்கு உட்படும் பொருளாக மாற்ற முடியும். அதாவது ஃபிஷனபிள் மெட்டீரியல் அது கிடையாது. அந்த மாதிரி மெட்டீரியல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணோம்னா நியூட்ரான்களை வந்து அப்சர்வ் பண்ண வச்சோம்னா அது என்ன மெட்டீரியலாக மாறும்னா ஃபெர்டைல் மெட்டீரியலாக மாறும். அதாவது வளமிக்க பொருள், பிளவுக்கு உட்படும் பொருளாக மாறும். வளமிக்க பொருள், வளமை பொருள் அப்படின்வாங்க. ஆங்கிலத்தில் ஃபெர்டைல் மெட்டீரியலாக அது கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? There are some radioactive elements which can be converted into fissionable material. They are called as fertile material. அப்போ எதெல்லாம் வளமிக்க பொருள் ஃபெர்டைல் மெட்டீரியலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளமிக்க பொருட்கள். சரிங்களா? ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க, பொருந்தாதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்குறது தொடர்வினை. தொடர்வினை ஒன்றுமே இல்லை, நம்ம மேலே ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்பட்டதுக்கு அப்புறமா நம்ம தாக்குறது ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்கியிருப்போம். பட் நமக்கு கிடச்சது 3 நியூட்ரான் கிடச்சிருக்கும். அப்படி தானேங்க? 3 நியூட்ரான் கிடச்சிருக்கும். அப்போ இந்த 3ஐயும் கொண்டு தாக்கணும்னா 3 திரும்ப 9 ஆகும், 9 27 ஆகும், 27 × 3 எவ்வளோ ஆகும்? அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த திரும்ப 27 81 போயிட்டே இருக்கும். அப்போ இப்படியே போச்சுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 நியூட்ரானில் 2 அப்சர்வ் பண்ணி மீது 1 மட்டும் அடுத்த ப்ராசஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? சரிப்பா, எது எப்படியோ பட் தொடர்ச்சியாக அந்த 0 வந்து அது 3 நியூட்ரானை பிரிகிறது. அதுக்கப்புறம் 9 பிரியும், 9 27 பிரியும், 27 81 பிரியும். இப்படி பிரிஞ்சிச்சுன்னா இதுக்கு பேர் செயின் ரியாக்ஷன். சரிங்களா? தொடர்வினை அப்படின்வாங்க. இந்த தொடர்வினையிலேயே 2 டைப் இருக்குது. அதாவது தி 2 kinds ஆஃப் செயின் ரியாக்ஷன் ஆர் பாசிபிள். வாட் ஆர் தே ஆர் ஒன்று கட்டுப்பாடான தொடர்வினை, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கட்டுப்பாடற்ற தொடர்வினை. ரெண்டுமே தொடர்வினை தான், அதுலேயும் கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல் அப்படின்னு 2 கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் பிரியுது. ஓகே, இதில் கட்டுப்பாடான தொடர்வினை என்னென்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. கட்டுப்பாடான தொடர்வினை ஒன்றுமே இல்லை, நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். 3 நியூட்ரான் பிரியுது, ஒரு நியூட்ரான் கூட தாக்குறாங்க, 3 நியூட்ரான் கிடைக்குது. அதில் 2 அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஒரு நியூட்ரானை திரும்ப அடுத்த ப்ராசஸ் கொடுத்தோம்னா அது 3ஆக பிரியும். அதுலேயும் 2 அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த 1 கொடுத்தோம்னா அடுத்தடுத்த ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும். இது எப்பயும் நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நியூட்ரான் கொண்டு தான் தொடர்ச்சியாக தாக்கிக்கிட்டே இருக்கும். தொடர்வினை தான், ஆனால் நம்ம வந்து பம்பர்டு பண்ணுறது ஒரே ஒரு நியூட்ரான் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கட்டுப்பாடான தொடர்வினை. அப்போ கட்டுப்பாடான தொடர்வினைன்றது அப்படி கிடையாது.
ஒரு நியூட்ரானோட தாக்கி 3 கிடைக்கும். 3 27 27 81 போயிட்டே இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு பேர் கட்டுப்பாடற்ற தொடர்வினை, அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இதில் இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அணுக்கரு உலைகளில் பயன்படுது. எங்கே பயன்படுது? நம்முடைய அணுக்கரு உலைகள், நியூக்ளியர் ரியாக்டரில் இது பயன்படுது. சரிங்களா? மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய கூடங்குளம், கல்பாக்கம் அந்த மாதிரி இடங்களில் இந்த கட்டுப்பாடான தொடர்வினைக்கு இது பயன்படுது. சரிங்களா? சரிப்பா. இது கூட ஒரு ரீசனிங் கொஸ்டின் கேட்கலாம். அதாவது அணுக்கரு உலையில் நடைபெறக்கூடிய வினை என்ன வினைனா கட்டுப்பாடான தொடர்வினை, கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். அப்போ கட்டுப்பாடற்ற தொடர்வினை இதுக்கு தான் கொண்டு பண்ண போகுமே, அப்படியே பெருக்கு தொடர், ஜிபி சீரியஸில் போய்கிட்டே இருக்கும். அப்போ இது கண்ட்ரோல் பண்ண முடியுமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் செகண்ட், ஒரு செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆற்றல் வெளிப்பட்டுரும். சரிங்களா? அந்த எவ்வளோ ஆற்றல் வெளிப்பட்டுன்றதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனில் எல்லா நியூட்ரான்களுமே அடுத்த இடத்துக்கு போயிருமா? அப்போ 3 வந்து 9 மாறுது, 9 27 மாறுது சொன்னேன் பார்த்தீங்களா? இல்லை எல்லா நியூட்ரான்களுமே கரெக்டாக போயிருமானா போகாது. அது ஒரு சிலது 10 நியூட்ரான்கள் வெளியேறிடும். ஏதாவது ஒரு சில காரணங்கள் வெளியேறும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரான் கசிவு அப்படின்வாங்க. அந்த அமைப்பிலிருந்து வெளியேறிடும். சரிங்களா? ஒரு சில நியூட்ரான்கள் பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்படாத பொருள், நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலால் அப்சர்வ் பண்ணப்படும். சரிங்களா? அப்படியும் நடக்கலாம். அந்த பிளவு அமைப்பிலிருந்து வெளியேறினா அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான், நியூட்ரான் கசிவு அப்படின்வாங்க. சரிங்களா? மித்த ஒரு சில நியூட்ரான் பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்படாத பொருளால் அப்சர்வ் பண்ணப்படும், நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்சர்வ். ஓகேப்பா. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரான் இழப்புன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரானோட உற்பத்தி இருக்குது. இந்த நியூட்ரானோட உற்பத்தி எப்படி இருக்கணும்னா இழப்பை காட்டிலும் கூட இருக்கணும். இப்போ வந்து 3 9 மாறுது, 9 27 மாறுதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அந்த இழப்பை காட்டிலும் 27 ஒரு 2 3 வந்து லாஸ் ஆகலாம். 27 26 லாஸ் ஆகி 1 இருந்தால் அப்போ அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ரியாக்ஷன் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா நியூட்ரான் உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். அதாவது நல்லா கவனிங்க, the rate of production of neutrons due to nuclear fission must be more than the rate of its loss. புரியுதுங்களா? அப்போ this can be achieved only when the size of the fissionable material is equal to a certain optimum value. அதை என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா கவனிங்க, அவ்வாறு நிகழும்னா அதாவது நியூட்ரான் உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருக்கணும்னா இந்த பிளவுக்கு உட்படும் பொருள் ஃபிஷனபிள் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்களா அதனுடைய மாஸ் ஒரு குறிப்பிட்ட நிறைமதிப்பிற்கு சமமாக இருக்க வேண்டும். அப்போ குறிப்பிட்ட நிறைமதிப்பு அந்த மதிப்புடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறுநிலை நிறை அப்படின்வாங்க. என்ன நிறை? மாறுநிலை நிறை. திஸ் இஸ் நோன் அஸ் கிரிட்டிக்கல் மாஸ். புரியுதுங்களா? அதாவது திஸ் கேன் பி அச்சீவ்ட் ஒன்லி when the size of the fissionable material is equal to a certain optimum value. This is known as critical mass. ஒருவேளை இந்த கிரிட்டிக்கல் மாஸை காட்டிலும் இந்த ஃபிஷனபிள் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்படும் பொருள் அதோட நிறை கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குறை மாறுநிலை நிறை, அதாவது சப்கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்வாங்க. இதே இது அப்படி இல்லாமல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீ மாறுநிலை, சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த 2 நேமையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க கவனிங்க. If the mass of the fissile material is less than the critical mass, it is termed as subcritical mass. If the mass of the fissile material is more than the critical mass, it is termed as supercritical. ஓகே, புரியுதுங்களா? ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அது கம்மினா சப்கிரிட்டிக்கல், கூடனா சூப்பர் கிரிட்டிக்கல். அடுத்து இப்போ நம்ம பார்த்த இந்த 2 மெத்தடில் வரக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அணுகுண்டு, ஆட்டம் பாம் எப்படி ஒர்க் பண்ணுது. அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா கட்டுப்பாடற்ற தொடர்வினை. 1 3 மாறுது, 3 9 மாறுது, 9 27 மாறுது. அதுதான் கட்டுப்பாடற்ற தொடர்வினை, அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அணுகுண்டு செயல்படுது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம், ப்ளீஸ் நோட் இட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிப்பாக நோட் பண்ணிக்கோங்க.
கட்டுப்பாடற்ற தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவு வினையும் பெருக்கு தொடர் முறையில் கட்டுக்கடங்காமல் பெருகும். மிக குறுகிய காலத்தில் அதிக ஆற்றலுடன் கூடிய பெரு வெடிப்பு நிகழும். வித்தின் ஃப்ராக்ஷன் செகண்டில் எல்லா ஆற்றல் வெளிப்பரப்பு என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆட்டம் பாம்பு வெடித்த மாதிரி இருக்கும். ஆட்டம் பாம்பு தான், மாதிரியாக கிடையாது, அணுகுண்டு வெடித்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஆட்டம் பாம்பில் அந்த உள்ளே வைக்கக்கூடிய மாஸ் எப்படின்னா கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது நிறை மாறுநிலை நிறையை விட குறைவாக இருக்கும். கிரிட்டிக்கல் மாஸ் காட்டில் கம்மியாக செட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாறுநிலையை அடைகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு பகுதி சேர்ந்து பார்த்திங்கன்னா மாறுநிலையை அடைகிற மாதிரி செட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பிறகு அணுகுண்டு வெடிப்பு. 1945 நமக்கு தெரியும், 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானில் 2 சிட்டிகளும் மேலே, ஹிரோஷிமா, நாகசாகி, இந்த 2 சிட்டிக்கு மேலேயும் குண்டு போட்டாங்க. அதை பார்த்துருப்போம். அதை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரொம்ப கொடூரமான விஷயம். அந்த ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அந்த அணுகுண்டுடைய பெயர் லிட்டில் பாயமா, அதாவது சின்ன பையனா. அந்த அணுகுண்டு பேர் சின்ன பையன். அப்படி மைண்டில் வச்சுங்க. இது ஏறக்குறைய பார்த்தா ஒரு துப்பாக்கி ஒத்து அந்த மாதிரி அணுகுண்டு தான். ஆனால் அது எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குச்சு நம்ம எல்லாத்துக்குமே கணக்குண்டாக தெரியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வீசப்பட்ட நாகசாகி அப்படின்ற சிட்டியில் வீசப்பட்டது, அதுக்கு பேர் ஃபேட்மேன், கொழுப்பு மனிதன். இல்லாட்டி பெரிய மனுஷன் மைண்டில் வச்சுங்க. இது சின்ன பையன், இது பெரிய மனுஷன். நாகசாகியில் இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு என்ன தனிமை உள்ளே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளுட்டோனியம் இருந்திருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. ஸோ நாகசாகியில் பயன்படுத்தின அந்த அணுகுண்டில் இருந்த தனிமத்துடைய பேர் கேட்பாங்க, புளுட்டோனியம். அடுத்து உங்களுக்கு தெரியுமா அதில் பாருங்கள், டு யூ நோல எலக்ட்ரான் வோல்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுக்கரு இயற்பியலில் ஒரு சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அளவுக்கு தான் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற ஒரு அளவிட மெஷர்மெண்ட்டை பயன்படுத்துவாங்க. அதாவது 1 வோல்ட் மின் அழுத்தத்தினை பயன்படுத்தி அதை முடுக்கு வைக்க, அதை ஆசிலேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆற்றல்னால் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் தேவைப்படும். இப்போ ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றதும் 1.602 × 10⁻⁻19 ஜூல் அப்படின்றதும் ஒன்று தான். ஸோ இதுதான் கேட்கக்கூடிய பகுதி. மைண்டில் வச்சுங்க. 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், சாரி 1 ஈவினா 1 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், 1 MEVனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சமம். அதாவது மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்வாங்க MEVன்றது. அப்போ ஒரு அணுக்கரு பிளவில் எவ்வளவு ஆற்றல் ஆவரேஜாக வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட், 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் வெளிப்படும் அணுக்கரு பிளவின் மூலமாக. த எனர்ஜி ரிலீஸ்ட் இன் எ நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் இஸ் அபவுட் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகே ஓகே நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா அணுக்கரு இணைவு. இப்போ அணுக்கரு பிளவு பற்றி ஓரளவு பார்த்துட்டோம். அணுக்கரு பிளவு என்பது ஒரு கட்டுப்பாடற்ற தொடர்வினை. அதுக்கு எக்ஸாம்பிள் அணுகுண்டு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்க்குறது அணுக்கரு இணைவு. அதாவது இது என்ன பண்ணுறாங்கன்னா, கனமான அணுக்கரு பிளவுற்று 2 சிறிய அணுக்கருக்களாக பிளவுறும்போது ஆற்றல் வெளியாகும் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். ஒரு பெரிய அணுக்கரு 2ஆக கட்டான ஆற்றல் வெளிப்படும். அதே மாதிரி 2 லேசான உட்கருக்களை இணைச்சோம்னா அங்கேயும் ஆற்றல் வெளிப்படும் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் அணுக்கரு இணைவு. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க புரியுதுங்களா? சொல்கிறேன் கவனிங்க. ஆங்கிலத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன்வாங்க. ஸோ ஃபியூஷன் அப்படின்னா பிளவு, ஃபியூஷன்னா இணைவு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு வென் 2 lighter nuclei combine to form a heavier nucleus. This phenomenon is known as the nuclear fission. இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். 2 எலமெண்ட் எடுத்து ஹைட்ரஜனோட 2 எலமெண்ட் எடுத்திருக்காங்க. ஹைட்ரஜன் ஐசோட்டோப்புடைய 2 பிரிவு எடுத்திருக்காங்க. ஒன்று டியூட்டியம், இன்னொன்று டியூட்டியம். இந்த 2 ஜாயிண்ட் என்ன ஆகிடுது, ஹீலியமாக மாறுது. அப்பயும் ஆற்றல் வெளிப்படுது. சரிங்களா? இப்போ அணுக்கரு பிளவில் எவ்வளோ ஆற்றல் அப்படின்றத இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அணுக்கரு இணைவில் எவ்வளோ ஆற்றல் வெளிப்படுதுன்னு கவனிங்க. அணுக்கரு இணைவில் எவ்வளோ ஆற்றல் வெளிப்படுதுன்னா ஆவரேஜாக 3.814 × 10⁻⁻12 ஜூல். அதை காட்டுறது ரொம்ப ரொம்ப கூட. சரிங்களா? இதில் நியூக்ளியர் ஃபியூஷனில் என்ன சொல்கிறாங்க வருது புரியுதுங்களா? 1H2 represents an isotope of hydrogen known as deuterium. The average energy released in each fusion reaction is about 3.814 × 10⁻⁻12 joule. Okay.
இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனை நல்லா பார்த்து வச்சுங்க. இதை அப்படியே கேட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுக்காம அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துங்க. சரிங்கப்பா. அப்போ அந்த வலிமை குறைவான அந்த 2 லேசான தனிமங்கள் பார்த்திங்கன்னா தாய் உட்கரு, மதர் நியூக்ளி அப்படின்வாங்க. அந்த 2 சேர்ந்து உருவாகக்கூடிய அதுக்கு பேர் டாட்டர் நியூக்ளி அப்படின்வாங்க. இந்த 2க்கு இடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? முழுசும் அப்படியே இருக்குமானே பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 கிராம் இது ஒரு 4 கிராம் வச்சுங்க. 8 கிராமான 8 கிராம் இருக்காது, அதை காட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா நிறைவலு அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? நிறைவலு, மாஸ் டிஃபெக்ட் அப்படின்வாங்க. அங்கே பார்த்தது கிரிட்டிக்கல் மாஸ், ஸோ இங்கே பார்த்தது மாஸ் டிஃபெக்ட், நிறைவலு. அது ஆக்சுவலாக என்ன எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்காத காட்டில் கம்மியாக இருக்கும், அதுக்கு பேர் தான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்றது. 1905 இதைத்தான் சார் ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? E=mc² அப்படின்ட்டுருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஆற்றலை எனர்ஜியை மாஸாக மாற்ற முடியும், மாஸை எனர்ஜியாக மாற்ற முடியும் அப்படின்னார். அதை தான் இங்கே வந்து சாத்தியமாக்கியிருக்காங்க. சரிங்களா? அந்த E=mc²ல சி என்பது அதோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, அதாவது ஒளி, அதாவது வேக்கமில் லைட்டோட ஸ்பீடு நமக்கு தெரியும் 3 × 10⁸ ms/-1, 30 கோடி மீட்டர் அப்படின்வாங்க, அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்வாங்க. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து இந்த ஃபியூசன். இந்த ஃபியூசன் நடக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன் நெசசரி ஃபார் நியூக்ளியர் ஃபியூசன், அணுக்கரு இணைவிற்கான நிபந்தனைகள். இப்போ யோசிச்சு பாருங்கள், ரெண்டுமே லேசான ஒரு உட்கரு, அது ஈஸியாக வந்து இணைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து அணுக்கரு இணைவு நடத்தணும், எக்கச்சக்கம் ஆற்றல் கிடைக்கும். அப்படின்றப்ப நம்முடைய பூமியில் ஹைட்ரஜன் சுற்றி இருக்குது. அப்போ சாதாரண ஒரு சோலாருடைய எனர்ஜியில், சூரிய வெப்பத்தில் ஒருவேளை இணைஞ்சிருச்சுன்னா அதிகப்படியான ஆற்றல் வெளிப்பட்டால் பூமி அவ்வளோதான், எரிஞ்சு போயிடும். பட் அங்கே அப்படி நடக்கலை. அது லேசான தனிமங்களாக இருந்தாலும் அது இணைப்பதற்கு மிக மிக அதிக உயர்ந்த வெப்பநிலை தேவைப்படுது. ஹை டெம்பரேச்சர் இஸ் எசென்சியல் டு தி நியூக்ளியர் ஃபியூசன். புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ சார் இருக்கணும் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் இருக்கணும். அதிக டெம்பரேச்சர் இருக்கணும், அந்தளவுக்கு ஹையர் ப்ரெஷர் இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் அணுக்கரு இணைவு நடக்கும். அப்போ பூமியில் சாத்தியமான இல்லை. ஏன்னா 10⁻7ன்னா அவ்வளோதான், நம்ம எல்லாம் எப்படி போயிடுவோம்? சாம்பலாக போயிடுவோம், சாம்பல் கூட இருக்காது. அப்போ அது எங்கேயும் பூமியில் சாத்தியம் இல்லை. அப்போ எங்கே சாத்தியம்? எல்லா கோள்களையும் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது, அங்கே அதிகமான டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆற்றல் வெளிப்படும். அப்படி தான் சூரியனில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. நமக்கு தெரியும் சன் இஸ் ஒன் டைப் ஆஃப் தி ஸ்டார், அதுவும் விண்மீனுடைய ஒரு வகை தான். அங்கேயே அவ்வளோ ஆற்றல் வெளிப்படுதுன்னா இதுதான் காரணம், அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூசன். புரியுதுங்களா? நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ரெண்டுமே ஹைட்ரஜனோட ஐசோடோப்பு, 1H1 அப்படின்றது 1H2ன்றது, ரெண்டுமே ஒரே இடமான எப்படி ஒன்று இருக்கும்? கொஞ்சம் நான் வந்து நமக்கு திங்க் வரும், கண்டிப்பாக அப்படி தான் நினைப்போம். உண்மையிலே ஒன்று என்னது விளக்க தான் செய்யும். பட் என்னென்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப அந்த விளக்கு விசை அவ்வளோ பெரிய விஷயம் இருக்காதான், ரிப்பல் பண்ணுற ஃபோர்ஸு அவ்வளோ பெருசாக ஒன்று இருக்காதான், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்? இந்த டெம்பரேச்சர் தான் அந்த இடத்துல டாமினேட் பண்ணுது. அதனால தான் ஈஸியாக பார்த்திங்கன்னா லேசான நியூக்ளியஸ் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் என்னது? நியூக்ளியர் ஃபியூசன். அடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் எனர்ஜி, விண்மீன் ஆற்றல். அது இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, நம்முடைய மற்ற கோள்களை சுற்றி எப்படி தான் இருக்குது, நம்முடைய எர்த் ஆப்ஜெக்ட் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இருக்குது, அந்த இடத்துல அதிக டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? நியூக்ளியர் ஃபியூசன் நடக்கும். நம்முடைய சன்னும் பார்த்திங்கன்னா ஒரு வகை நட்சத்திரம் தான், விண்மீன் தான். ஓகே, அப்போ அங்கே வந்து அதிகப்படியான ஆற்றல் உருவாத காரணம் ஹைட்ரஜன் இணைவு. இதை மட்டும் மறக்காதீங்க, இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. அப்படி என்ன பண்ணீங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கு, ஈஸியாக புரியும், ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குண்டு. அங்கே அணுகுண்டுன்னு பார்த்தோம், இங்கே ஹைட்ரஜன் குண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான், 2 லேசான உட்கருக்களை ஒன்றிணைச்சு ஒரு குண்டு தயாரிப்பாங்க. ஓகே, அப்படி தயாரித்தா என்ன ஆகும் சார்? எப்படி சார் தயாரிக்க முடியும்? நீங்கள் தான் சொன்னீங்க அவ்வளோ டெம்பரேச்சர் உருவாக்க முடியாதுன்னு. பட் நீங்கள் ஒரு ஆட்டம் பாம்பை வெடிக்க வச்சிங்கன்னா அதிகப்படியான ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றலில் ஹைட்ரஜன் கொண்டு எண்ணெய் வச்சுருது. புரியுதுங்களா? அப்போ அந்த ரியாக்ஷன் இப்படி இதுக்கு பயன்படுத்திக்கிறது. அப்படி பண்ணால் ஹைட்ரஜன் குண்டு உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கிட்டிங்கன்னா அது அணுகுண்டை காட்டிலும் பன்மடங்கு ஆற்றல் வாய்ந்தது. சாதாரண அணுகுண்டை ஹீரோஷிமா நாகசாகி சின்ன பண்ணப்படுத்திருச்சு.
அப்போ அதை காட்டிலும் ஆற்றல் மிக்க ஹைட்ரஜன் குண்டு போட்டால் அதான் பயோவார் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி குண்டை போட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்மளதுக்கு உள்ளே போட வேண்டியதான். எதுக்குள்ளே? குழிக்குள்ளே. மன்னிக்கவும், ஹைட்ரஜன் குண்டை தயாரிச்சுட்டு சீன் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? கனமான அணுக்கருக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறுச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அணுக்கரு பிளவு. த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ் இன்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியி இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபிஷன். பட் ஃபியூஷன்றது பார்த்திங்கன்னா இரண்டு லேசான அணு உட்கருக்கள் அப்படி உல்டாவா இணைந்து கனமான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு இணைவு. நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் டூ லைட்டர் நியூக்ளியி டு ஃபார்ம் ஏ ஹெவியர் நியூக்ளியஸ். இட் இஸ் கால்டு தி நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, முதல் டிஃப்ரெண்ட் புரியுது. ரெண்டாவது பாருங்கள், அறை வெப்பநிலையிலும் நகலும். சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இது நடந்துடும். புரியுதுங்களா? கேன் பி பெர்ஃபார்ம் அட் ரூம் டெம்பரேச்சர். பட் அணுக்கரு வினை எப்படி நடக்கும்? ஹை டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான், எக்ஸ்ட்ரீம்லி ஹை அதுவும் இருந்தால் மட்டும்தான். அது டெம்பரேச்சர் மட்டும் இல்லை, ப்ரெஷர் இருக்கணும். எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் நீடட் இருந்தால் தான் சாத்தியம். இப்போ நியூக்ளியர் ஃபிஷனில் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வெளிப்படும். ஓகேங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேஸும் வெளிப்படும், பாசிட்டானும் வெளிப்படும், நியூட்ரனும் வெளிப்படும். அதாவது பேசிக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி ஆட்டம் ஸோ எமிட்டட் இன் நியூக்ளியர் ஃபிஷன். இது பார்த்தீங்கன்னா காமா கதிரை வெளியிடும். எதுப்பா? ஃபிஷன். இது அதனால் பார்த்தீங்கன்னா மனித ஜீன்களை ஒரு கொலாபரேட் பண்ணி மரபியல் மாற்றம், ஜெனட்டிக் டிஸார்டர் உருவாக்கிறோம். நிறைய நோய்களுக்கு காரணமாக இருக்கும். அது மாதிரி தான் ஹிரோமிஸ் ஹிரோசிமா நாகசாகியில் இப்போ பிறந்து ஒரு குழந்தை ஒரு 21 வயசாகி மேரேஜ் ஆச்சுன்னா அந்த குழந்தையுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இன்னும் அந்த ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குது. மிக 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 கோரமான விஷயம். ஒன்றும் பண்ண முடியல, மருத்துவத்துறையால் ஒன்றும் பண்ண முடியல. அந்தளவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரஷ்யாவில் ஒரு ஊர் இருக்குது. ரஷ்யாவில் ஒரு பாடத்தோடு வெளியில் கிடையாது, அதுக்கு சம்மந்தமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ரஷ்யாவில் ஒரு ஊர், அந்த ஊர் பேர் செர்னோபில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அணு உலை விபத்து நடந்துருச்சு. ஏன் அணு உலையெல்லாம் வேணான்றாங்கன்றது அதை பார்த்தா தான் தெரியும். எப்போனா 1986 ஏப்ரல் 26 நடந்தது. 1986 ஏப்ரல் 26 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். எங்கே? நியூக்ளியர் ரியாக்டரில் அணு உலை விபத்து இன் ரஷ்யா. த பிளேஸ் நேம் இஸ் செர்னோபில். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்கள் வாழ்கிறதில்ல. ரஷ்யா அந்த ஏரியாவையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஊரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் தொலைவில் தான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் அந்த இடத்துல கதிரியக்கங்கள் இருக்குது. உள்ளே போனாலும் அவனுக்கு ஜெனட்டிக் டிஸார்டர் ஆயிரும், பரம்பரை நோய்கள், ஜீன் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அதனால் இது மனிதர்கள் வாழும் பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி போர்டே வச்சு அதுக்குள்ளே யாரும் போகிறதே இல்லையா, பூமியில் வாழக்கூடிய பகுதி. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேடியேஷன் சம்மந்தமாக நம்மளுடைய கர்ப்பிணி பெண்களை எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் அவங்க பக்கத்தில் யாரும் உட்கார வைக்கிறது இல்லை, தள்ளி உட்காருங்க அப்படின்வாங்க. ஏன்னா நம்முடைய வயிற்று வழியாக உள்ள ஊடுருவி போயிடும், பெனிட்ரேட்டே உள்ளே போயிடும். அது குழந்தையுடைய ஜெனட்டிக் அந்த ஜீனை பார்த்திங்கன்னா எதாவது மாற்றம் செஞ்சிருச்சுன்னா அபரிதமான ஒரு வளர்ச்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது, அல்லது ஏதாச்சும் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். பட் இங்கே பார்த்திங்கன்னா அணுக்கரு இணைவில் வெப்பமும் ஒளியும் தான் உண்டாகும், வெப்பமும் ஒளியும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இஸ் எமிட்டட். ஓகேப்பா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். அப்போ சூரியனில் நடக்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்துட்டோம். அப்படி நடக்கிறப்ப எவ்வளோ ஆற்றல் வெளிப்படுது, இது ஒரு டியூனோவில் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். சன் ஃபியூசஸ் அபவுட் 6020 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈச் செகண்ட் அண்ட் ரேடியேட்ஸ் அபவுட் 3.8 × 10⁻26 ஜூல் ஆஃப் எனர்ஜி பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்குங்க. அடுத்து கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக குறைகிறது. ஆனால் பூமி அடையிறப்ப எவ்வளோ தான் இருக்கும்? 1.4 கிலோ ஜூல் தான் இருக்கும். When it reaches the earth, its value is about 1.4 kilojoule per unit area in unit time.
இவ்வளவு பாதிப்புகள் இந்த ரேடியேஷனில் இருந்தாலும் பல நன்மைகள் இந்த ரேடியேஷனில் இருக்குது. என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் எந்த மாதிரி நன்மைகள் இருக்குது. அதில் பாஸ்பரஸ் 32 அப்படின்னு ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் இருக்குது. த ரேடியோ ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் P32. இது பார்த்திங்கன்னா வேளாண்மையில் வந்து பூச்சிகளையும் நுண்ணுயிர்களையும் கொன்று அந்த வேளாண் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ சுருக்கமாக வேளாண்மையில் பயன்படக்கூடிய கதிரியக்க பொருள் கேட்டாங்கன்னா ஐசோடோப் P32 அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரேடியேஷன் மூலமாக அங்கே இருக்க காய்கறிகள் மேலே செலுத்திட்டாங்கன்னா இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, ஆனியனு, இந்த பொட்டேட்டோலாம் பார்த்திங்கன்னா அழுகி போகாமல் இருக்கும். அப்படியே ரேடியேஷனை இப்படி மேலே கொடுத்துருவாங்க. அந்த முளை விட்டு மேலே வராது. சரிங்களா? ஈரம் படுறப்ப முளை விட்டு வராது. அதை வராமல் அந்த இது நுண்ணுயிர்கள் வளராமல் தடுத்துரும். அடுத்த பயனை சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் இந்த ரேடியோ ஆக்டிவுடைய எலமெண்ட்ஸுடைய பங்கு மிகப்பெரியது. அது 2 விதத்தில் பயன்படும். ஒன்று டயக்னோசிஸ், நோய் அறிய பயன்படும். இன்னொன்று தெரப்பி, ட்ரீட்மெண்ட்டாக பயன்படும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரிலாம் பயன்படுதுன்னு இப்போ கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இதுக்கு எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கரைச்சி குடிச்சு விடுங்க. அதுக்கு பேப்பரை கரைச்சி குடிச்சு விடாதீங்க, வயிற்றால் போயிடும். நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கதிரியக்க சோடியம் 24 அப்படின்ற அந்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா இதயத்தை சீராக செயல்பட வைக்க பயன்படும். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட். அடுத்து அயோடின் 132 இது எதுக்கு பயன்படும்? ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி காய்டர், முன்கழுத்துக்களை குணப்படுத்த பயன்படும். அதே மாதிரி Fe59 இது எதுக்கு பயன்படும்? அனிமியாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயன்படும். அதாவது அனிமியான்றது இரத்த சோகை. அடுத்து கதிரிக்க பாஸ்பரஸ் 32 இப்போ நம்ம அக்ரியில் பயன்படுது இல்லையா? அக்ரியில் பயன்படுது, ஸ்கின் ட்ரீட்மெண்ட்லேயும் பயன்படுது. அதுக்கப்புறம் கோபால்ட் 60, அதே மாதிரி தங்கம் 198 இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுதுன்னா ஸ்கின் கேன்சரை சரி பண்ண பயன்படுது. இது வந்து ஸ்கின் டிசீஸ் பாஸ்பரஸ் 32, இது ஸ்கின் கேன்சர் கோபால்ட் 60, கோபால்ட் 60 அண்டு கோல்டு 198. ஸோ இது நல்லாவே பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இதோட பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான யூஸ், ரேடியேஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டெரிலைஸ் தி சர்ஜிக்கல் டிவைசஸ். ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அந்த கத்திரிக்கோள் இருக்குது பார்த்திங்களா, அழுக்கு கிருமிகள் அவங்க என்ன தான் சுடுதண்ணில் போட்டாலும் சில கிருமிகள் போகாது. ஸோ அந்த ஜெம்ஸையும் அந்த மைக்ரோப்ஸையும் கொல்றதுக்கு இந்த ரேடியேஷன் பயன்படுது. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து தொழிற்சாலை. இதில் இப்போ சொன்னது எல்லாமே நம்முடைய கமாடிட்டி ரீதியாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அது மெடிக்கல் இதாக வரும். இண்டஸ்ட்ரி ரீதியாக எந்த மாதிரி பயன்படுது அப்படின்னு பார்க்குறப்ப கவனிங்க. ஒன்று, அதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்சஸ், அதில் இருக்கக்கூடிய விரிசல்களையும் கசிவுகளையும் கண்டறிய பயன்படும். இன்னொன்று எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை இருக்கக்கூடிய வாயுக்கள், திரவங்கள், திண்மங்களுடைய அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது பயன்படும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, நல்லா பார்த்து வச்சுங்க. முதல் என்னது? டு டிடெக்ட் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் சச் அஸ் கிராக்ஸ் அண்ட் லீக்ஸ், அதுக்கு பயன்படுன்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஜஸ் விச் ஹேவ் ரேடியோ ஆக்டிவ் சோர்சஸ் ஆர் யூஸ்ட் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ் டு செக் தி லெவல் ஆஃப் கேசஸ், லிக்விட் அண்ட் சாலிட்ஸ், இதுக்கு பயன்படும். வேறு எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வான் ஊர்திகள். அதில் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியம் 252 CF 252 அப்படின்வாங்க. இது எது பயன்படுதுன்னா டு டிடெக்ட் தி எக்ஸ்ப்ளோசிவ் இன் லக்கேஜஸ். இந்த ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போன இந்த மெட்டல் டிடெக்டர் அப்படின்வாங்க, பார்த்துருப்பீங்களே. மெட்டல் டிடெக்டர் சினிமாக்களில் பார்த்துருப்போம். அப்படியே ஒருத்தர் நடந்து வருவார், ஹீரோ நடந்து வருவார். அந்த அயன் படத்தில் சூரிய நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் டிடெக்டர் வைப்பாங்க, கீ சவுண்டு வரும். இந்த ஜட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தையெல்லாம் கடத்தி வருவாங்க, தலைக்குள்ளெல்லாம் அந்த விக்குக்குள்ளே வச்சுருப்பாங்க, நிறைய பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மெட்டலை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கலிஃபோர்னியம் 252 அந்த மெட்டல் டிடெக்டரில் பயன்படும். எல்லாமே ஓரளவு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, வேறு எங்கே பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெட்டல் மட்டும் இல்லை, வெடிப்பொருள் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடும். டு டிடெக்ட் தி எக்ஸ்ப்ளோசிவ் இன் தி லக்கேஜஸ். அதே மாதிரி புகை உணரும் கருவி. என்ன கருவி? ஸ்மோக் டிடெக்டர். இது இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய மால்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி குட்டி கம்பி மாதிரி இருக்கும் தலைக்கு மேலே. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இந்த அமர்சியம் 241 செஞ்ச ஒரு சென்சாரை வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணோம்னா நெருப்பு அந்த இடத்துல வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது சென்சார் செயல்பட்டு தண்ணி அந்த ரூமில் கொட்டி விட்டுரும்.
தெரியாதனமாக ஒரு தீக்குச்சி உரைச்சி பக்கத்தில் வச்சா கூட போதும், தண்ணி கொட்டிடும், அந்த ரூம் ஃபுல்லாக தண்ணிகள் ஃபில் பண்ணிடும். அப்போ என்னென்னா மிகப்பெரிய ஆபத்துகள் தடுக்கப்படும். புரியுதுங்களா? அப்போ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அதை தடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மோக் டிடெக்டரில் அமர்சியம் 241 பயன்படுது. அதே மாதிரி மெட்டல் டிடெக்டரில் எது பயன்படுது? மேலே பார்த்தா கலிஃபோர்னியம் 252 பயன்படுது. ரெண்டையும் பார்த்துங்க. இது தான் இவ்வளோதான் ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்காக இன்னொரு யூசஸ் இருக்குது. என்னென்னா தொல்லியல் ஆய்வு, ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச். அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன ஊர் அது, கீழடி. மதுரை பக்கத்தில் இருக்குது. அந்த கீழடியில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை கீழே எடுக்கிறாங்க. படிக்கடி எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பொருள், 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருள் அப்படி சொல்கிறாங்களே. அது எப்படி சொல்கிறாங்க? ஏன்னா அதில் என்ன இருக்கும்னா, கார்பன் மெட்டல் உள்ளே இருக்கும், கார்பன் எலமெண்ட் இருக்கும், அதுவும் ரேடியோ ஆக்டிவ் கார்பனாக இருக்கும், கதிரியக்க கார்பனாக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டீகே ஆகிட்டே வரும். இப்போ அது எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்போ எத்தனை முறை டீகே ஆகிருக்குன்னு பார்த்து அப்படியே பின்புலமாக இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 150 வருஷம் ஆகிருக்குன்னா அப்படி கணக்கு போடுவாங்க. இப்போ இவ்வளோ கதிரி கார்பன் இருக்குன்னா அப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷம் ஆகிருக்கும். அதை காட்டிலும் கம்மியாக இருக்குன்னா அங்கிட்டு ஒரு 150 வருஷம் 300 வருஷம் ஆகிருக்கும். அதை காட்டிலும் கம்மியாக இருக்குன்னா 450 வருஷம். ஸோ அந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. சரிங்களா? சரிப்பா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஏஜிங் மெத்தட், கதிரியக்க கார்பன் மெத்தட் அப்படின்வாங்க. இது ஓரளவு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு முறை நீங்கள் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னா, பூமியுடைய வயது கண்டுபிடிக்க பயன்படும். பூமியோட வயசை கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, படிம பொருட்கள், ஃபொசில்ஸ், பழமையான ஓவியங்கள், டிராயிங்ஸ், நினைவிடங்கள், அதாவது மோனமெண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே அதனுடைய ஏஜெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கதிரியக்க கார்பன், ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் பயன்படும். சரிங்களாப்பா? ஓகே. கீழே பாருங்கள், பூமியின் வயது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா பூமி கீழே என்ன இருக்குது, நிறைய கார்பன் பொருட்கள் இருக்குது. அதனுடைய கிடைச்ச கார்பனை வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப ஏறக்குறைய பூமியுடைய வயது எவ்வளோன்னா ரொம்ப கம்மி தான். 4.54 × 10⁹ ஆண்டுகள். நம்ம வயசு காட்டு ரொம்ப கம்மி, சின்ன பையன் யார் பூமி. அப்படி கிடையாது, மிக மிக அதிகம். ஏறக்குறைய 45,40,00,000 ஆண்டுகள். அப்பா, அரவுண்ட் 45 crores அண்ட் 40 lakh years. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஓகேப்பா. ஸோ இந்த ரேடியேஷன் நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, பாதிப்பு உண்டாகக்கூடிய ரேடியேஷன் எப்படி பாதுகாக்கிறது, சேஃப்டி மெஷர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா நம்முடைய எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, மைக்ரோவன், நம்ம ஃபோன், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் இப்போ ரேடியேஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ரே பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியேஷன் வந்துட்டு தான் இருக்கும். இது ரொம்ப இதனுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மி, அதனால் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. பட் அணுக்கரு உலைகளில் அதுலேருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் மிக அதிகமான ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால தான் கூட உங்களுக்கு போராடுனாங்க. புரியுதா? ரைட்டுங்க. இந்த மாதிரி கழிவுகளிலிருந்து பார்த்திங்கன்னா கதிரியக்க பொருட்கள் வருவது மனசு உருவாக்குனது தான். அதாவது இரண்டாவது கதிரியக்க மூலம் தான். நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை செறிவூட்டி பயன்படுத்தி அதை லீக்கேஜ் பண்ணி அதை மனித குலத்துக்கே ஒரு மாபெரும் தீங்கு விளைவிக்கும் பொருளாக மாற்றிடுறான். அதுதான் இது மனிதனால் வரக்கூடிய ஒரு ஆபத்து தான். தெரியாதனமாக இருந்தால் ஓகே, பட் அங்கே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்களே, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்புகள் இருக்கும். ஸோ அவங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்களுக்கு ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவு இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் ஒரு வாட்ச் மாதிரி கட்டிடுவாங்க, இல்லை அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் கீழே அந்த ஒரு பிக்சலில் கொடுத்துருப்பாங்க, காமிக்கிறேன். காரியத்தாலான மேலாடை கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கார்னரில் ஒரு டிடெக்டர் வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு வாரமும் செக் பண்ணி பார்ப்பாங்க எவ்வளோ அவங்களுடைய உடம்புல கதிரியக்க பொருள் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. எது வரைக்கும் இருக்கலாம்னா 20 மில்லி சிவட் வரைக்கும் இருக்கலாம். சிவட் என்பது ஒரு மெஷர்மெண்ட். இவ்வளோ இருக்கலாம் சொல்லி ICRB சொல்லியிருக்காங்க, பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ICRBக்கு ஃபுல் ஃபார்மை தெரிஞ்சு வச்சுங்க. த இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன். அவங்க எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க? 20 மில்லி சிவட் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இப்போ சிவட் நமக்கு என்ன தெரிஞ்சாகணும்? சார் நமக்கு தெரிஞ்ச ராஞ்சன், ஒருவேளை ராஞ்சன் சொல்கிறேங்க. அவனிங்க ஒரு வாரத்துக்கு 100 மில்லி ராஞ்சன் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை காட்டில் அதிகமான என்ன ஆயிருன்னா பிளட் கேன்சர் வந்துடும். புரியுதுங்களா? எவ்வளோ வந்துடும்? பிளட் கேன்சர் வந்துடும். இதே இது 600 ராஞ்சன் அவங்களுடைய டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், கன்ஃபார்மாக டெத்து தான்.
ரொம்ப கவனமாக இருக்கணும். when the body is exposed to about 600 Rangin it leads to death. ஸோ கவனமாக இருக்கணும். அதுக்கான அந்த டிவைஸுக்கு பேர் டோசிமீட்டர் அப்படின்வாங்க. அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனத்துக்கு பேர் டோசிமீட்டர். இஸ் a device used to detect the levels of exposure to an ionizing radiation. ஓகேங்களா? ஸோ அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த கையில் வாட்ச் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு மெஷர் பண்ணி, இந்த டோசிமீட்டர் மெஷர் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை பார்ப்பாங்க. சரிங்களா? வேறு வழி இல்லை, ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ட்ரீட் பண்ணி பார்த்தாகணும். ஓகே, கடைசியாக எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த கதிரியக்க பொருட்களை தடிமனான காரிய சுவர்களாலான கொள்கலனில் வைக்க வேண்டும். ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் should be kept in a thick walled lead container. நான் அதுக்குள்ளே வச்சோம்னா அது உட்க வந்துடும், ரேடியேஷன் வெளியே வராது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காரியத்தாலான மேலாடை தான் கொடுத்துருக்காங்க. லெட் கோட்டட் அப்ரான்ஸ் மாடல், அந்த மேலாடை மாதிரி. ஸோ இதை மேலே போட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு டிடெக்டர் இருக்கும், அது மெஷர் பண்ணும். சரிங்களா? அப்போ அபாயகரமான கதிரியக்க பகுதியில் பணிபுரிவோர் காரிய கையுறைகளையும், கையுறை கூட காரியத்தில் தான் போட்டிருக்கணும், கையுறைகளையும் காரியத்தாலான மேலாடையும் கட்டாயமாக அணிய வேண்டும். லெட் கோட்டட் அப்ரான்ஸ் அண்ட் லெட் க்ளோவ்ஸ் should be used while working with hazardous radioactive materials. அதே மாதிரி அதை கையாளுறப்ப உணவருந்துவை தவிர்க்க வேண்டும். சாப்பிடக்கூட முடியாது. ரீசெண்டாக பார்த்துருப்போம், நம்முடைய கொரோனாவுடைய முதலாளி உருவாகும் பொழுது எத்தனை மருத்துவ தெய்வங்கள் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் சாப்பாடு உண்ணாமல், ஏன்னா அந்த க்ளவுஸை கழட்டினா அந்த கிருமி உள்ளே போயிடும் அப்படின்றதுக்காக உணவு உண்ணாமல் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்துருப்போம். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ராயல் சல்யூட் தான் பண்ணணும். ஓகே, யூ ஷுட் அவாய்ட் ஈட்டிங் வைல் ஹேண்ட்லிங் தி ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதிரியக்க பொருட்களை இடுக்கிகள் அல்லது தொலைக்கட்டுப்பாட்டு கருவிகள். சார் அப்படின்னு என்ன சார், ரிமோட்டு தாங்க, ரிமோட்டு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. டேங்க்ஸ் அப்படின்வாங்க, அல்லது ரிமோட்டுன்றாங்க, அதன் மூலமாக இயக்கணும். கையை தொட்டு பயன்படுத்தக்கூடாது. ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நம்முடைய உடம்புல இன்ஜெக்ட் ஆகாது அப்படின்வாங்க. அல்லது டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிர் இயக்கத்தினை பயன்படுத்துவோர் எடுத்துக்கொள்ளும் கதிரியக்க அளவினை அவ்வப்போது அறிந்து கொள்ள இயலும். அப்பப்போ காட்டிகிட்டே இருக்கும். ஸோ டோசிமீட்டர் should be worn by the users to check the level of radiations. ஸோ அதை வந்து பாதுகாக்க முடியும். ஓரளவு பார்த்திங்கன்னா அணுக்கரு பிளவு, இணைவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கதிரியக்கம் தான் என்னது, கதிரியக்கத்துடைய பயன்கள், கதிரியக்கம் வரப்போ தடுக்கிற முறைகள், இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். இன்னும் ஒன்று மட்டும் தான் இருக்குது, அணுக்கரு உலை மட்டும் இருக்குது, அது கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ இதுக்காக இன்னொரு வீடியோ கொடுக்க போகிறீங்கன்னா இல்லை, அணுக்கரு உலை வரப்போ +2 பார்ட் தான் நடத்துவேன். 10th பார்ட்டோட +2 சேர்ந்து நடத்துவேன். அது நம்முடைய 3rd பார்ட்டாகவும் கடைசி வீடியோவும் இன்னும் ஒரு வீடியோ பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்து பற்றி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நானே மேம்படுத்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.